Hi people. என்னடா இவன் கன்சிஸ்டண்டா ஒரு நாளும் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இப்பலாம் வீடியோவே போட மாட்டேன்றானே அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ் கன்சிஸ்டண்டா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பட் இடையில ஒரு 1.5 வீக்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா என்னால வீடியோஸ் போட முடியல. அப்பக்கப்போ ஒரு வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏடா மகனே எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? ப்ளஸ் ஐ ஆல்சோ வாண்ட் டு குவிட் யூடியூப் அண்ட் மூவ் ஆன். உனக்கு எனக்கு ராசியே இல்ல விட்டுரு. ஏன் அப்படிங்கிற காரணத்தை நான் தெளிவா சொல்றேன். முதல்லலாம் வந்துட்டு சரி நம்ம வீடியோஸ் ஏதாவது போடுவோம் பேருக்குன்னு எடுத்து போடுவேன். அப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு வியூஸ் போகாது. பட் இருந்தாலும் நான் வந்து மனசுக்குள்ள இருந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னா பரவாயில்ல நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் வந்து கண்டென்ட் எழுதுறேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை நல்லா ப்ராப்பரா எடிட் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் வியூஸ் வந்து கம்மியா தான் போகுது. என்னடா காரணம் அப்படிங்கறத நோண்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன் ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு மக்களுக்கு. சோ சோசியல் மீடியால நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அது எலெக்ஷனை பத்தி போட்டா மட்டும் தான் வந்துட்டு வியூஸ் நல்லா போகுது. அதே மாதிரி எலெக்ஷனை பத்தி மட்டும் கிடையாது, விஜயை பத்தி பேசினா மட்டும் தான் வியூஸ் வந்து போகும். சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம விஜய் சார் வந்து சோசியல் மீடியாவை டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. நான் எந்த வீடியோ போட்டாலும் அதுல விஜய்ங்கிற ஒரு கான்செப்ட் நான் உள்ள கொண்டு வரணும், இல்லனா விஜய் சாரை பத்தி நான் ஏதாவது பேசியிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் the video is going for a good number of views. இல்லனா வந்து வீடியோ வியூஸே போக மாட்டேங்குது. அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பிளஸ் எலெக்ஷன் வந்து வர போறதுனால தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து எல்லாரும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கிற அந்த காரணம்லாம் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பாக்குறதுனால மக்கள் வந்து அதிகமா என்னோட நீஷ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கறத என்னோட ஃபீல். அதனால வியூஸ் போக மாட்டேங்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட். ஸோ அதனால ஏப்ரல் 23 அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும், எலெக்ஷன் முடிஞ்சோட ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஃபீல் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வீடியோ இப்போதைக்கு போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஐ ஜஸ்ட் டோல்ட் மை செல்ஃப் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அப்பக்கப்போ ஏதாவது வீடியோ போடுவோம், ஒன்ஸ் இன் 3 days ஏதாவது வீடியோ போடுவோம், கன்சிஸ்டண்டா வீடியோஸ் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துச்சு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இதனால தான் ஐ ஜஸ்ட் செட் ஐ எம் கோயிங் டு குவிட் யூடியூப் அப்படிங்கிற மாதிரி. நான் யூடியூபை குவிட் பண்றேன் அப்படின்னா குவிட்லாம் பண்ண மாட்டேன். ஐ வில் ஆல்வேஸ் பி கன்சிஸ்டன்ட். நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கிறேன், எவ்வளவோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யூடியூப்ல வந்து எனக்கு எந்த இன்கம் வந்தது கிடையாது. இது வந்து என்னோட பர்சனல் டிசைர் மட்டும் தான். ஸோ அதுதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோட ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யூடியூப்பை விட்டு குவிட் பண்ணி போற மாதிரி எனக்கு ஐடியா கிடையாது. பட் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வர வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நாட் டு அப்லோட் எவ்ரிடே ஒன் வீடியோ. ஆஃப்கோர்ஸ் 3 நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஐ ஜஸ்ட் செட் ஐம் கோயிங் டு குவிட் யூடியூப். இதுல இன்னொரு பாயிண்ட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்டையர் மீடியா ஆஃப் தமிழ்நாடு இஸ் கண்ட்ரோல்டு பை ஒன் குரூப் ஆஃப் பீப்புள். ஆனால் அந்த மீடியாவோட ஹைக்கான இருக்கிறது வந்து ஒரு பர்சன் தான். அந்த பர்சனை சுற்றி தான் வந்து எல்லா ப்ராப்ளம் நடக்குது, எல்லாமே போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக மூவி கூட ரிலீஸ் பண்ணி விட்டாங்கல்ல, லீக் பண்ணி விட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொல்லக்கூடாது. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால now people are just surrounded by one name. entire தமிழ்நாடு is surrounded by one name. even இந்தியாவே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்க போறா. I have some of my friends in Hyderabad, Bangalore, Mumbai and other states in India. அவங்க எல்லாருமே என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்க போறா, யார் ஜெயிக்க போறா. நான் சொன்னேன், எப்பா எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்தால் தான் தெரியும், அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ மூலியமா ரிசர்ச் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரிசல்ட் வராதுக்கு முன்னாடியே they want to know the result of who is going to win அப்படிங்கிற மாதிரி. Of course நம்ம யார் எது சொன்னாலும் predict பண்ண முடியாது. at the end what is going to come as a final is the final. so அந்த ஒரு காரணத்துல வந்து I don't feel we can do we can predict the future with AI and then do all those things. so அதனால தான் அந்த ஒரு காரணத்தை just wanted to stress with you. plus வந்து நான் இன்னொரு அடிஷனலா என்ன பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு எலெக்ஷன்ங்கிறது வந்து ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதை வந்து ரொம்ப இமோஷனலா எடுத்துக்கிட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளோட லைஃபை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நாம உங்க மனசுல என்ன நல்லது நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஓட்டு போடுங்க. இவங்களுக்கு ஓட்டு போட நல்லது நடக்கும் தோணுது அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு போடுங்க. இவங்களுக்கு ஓட்டு போட நல்லது நடக்கும் தோணுது அப்படின்னா ஓட்டு போடுங்க. பட் ஓட்டு போடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். யாரும் ஓட்டு போடாம ஜஸ்ட் வீட்ல நான் சும்மா சாப்பிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. நான் ஓட்டு போறதுனால பெருசா என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு ஓட்டும் வந்து ரொம்ப முக்கியம். சோ அதனால எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க. அந்த ஒரு காரணத்தை தான் நான் வந்து இந்த வீடியோல ஸ்ட்ரெஸ் பண்ண ஆசைப்படுறேன். பொலிட்டிக்கல் நியூஸ் பத்தி நிறைய படிங்க. ஆல்ரெடி வந்து நிறைய ப்ராப்ளம் போய்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சினாரியோல தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணி இன்னொரு ஆளை டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து விஜய் சார் போட்டிடுற எல்லா தொகுதியிலையும் வந்துட்டு கமல் சார் உள்ள இறக்குறாங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். சோ அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சினாரியோஸ் வந்து கிரியேட்
பண்ணுவாங்க. ஏன்னா they want to do it. அதான் வந்து சிம்பிள் ரீசன், வேற எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு இடத்துல டாமினேட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அந்த பிசினஸ் நான் மட்டும் தானே பெரிய ஆளா இருக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி தான் அவங்களும் ஒருத்தவங்களும் அவங்களோட சினாரியோல அவங்க தான் பெரிய ஆளா இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க அந்த மாதிரி தான் நினைப்பீங்க. ஸோ அந்த ஒரு சேம் பாயிண்ட்ல தான் வந்து நீங்க என்டையர் தமிழ்நாடு வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்டையர் உலகமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இதை வந்து நான் ரொம்ப பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் விரும்பல. என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை திறந்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு வீடியோ தான் வருது, பொலிட்டிக்கல் நியூஸ் மட்டும் தான் வருது. அந்த பொலிட்டிக்கல் நியூஸ் மட்டும் தான் வருதான்னு பார்த்தா அந்த பொலிட்டிக்கல் நியூஸ்ல மோர் ஃபோக்கஸ்டா விஜய் மட்டும் தான் வராரு. சன் டிவி, கே டிவி, இந்த மாதிரி மல்டிபிள் டிவி சேனல்ஸ் எல்லாமே ஓன்டு பை ஒன் குரூப் ஆஃப் பார்ட்டியா இருந்தாலும் அந்த சேனலுக்கும் டிஆர்பி எப்போ கிடைக்குது அப்படின்னா விஜய் பத்தின நியூஸ் போட்டா மட்டும் தான் கிடைக்குது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தட் இஸ் செகண்டரி, பட் அவர் தான் டாக் ஆஃப் த டவுன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் தான் டாக் ஆஃப் த டவுனா இருப்பார்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஐ டோன்ட் நோ whether will I be able to continue. நெக்ஸ்ட் 1 வீக் பொலிட்டிக்கல் நியூஸ் மட்டும் தான் போகும், வேற எதுவுமே போகாது தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் ஐ எம் ஆல்சோ திங்கிங் நம்ம வீடியோ போடணும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வித் யூ. ஒரு காரணத்துல வந்து ஐ எம் ஆல்சோ ஜெலஸ் ஆஃப் விஜய். ஏன்னா அவருக்கு எவ்வளவு கூட்டம் வருது நீங்களே பாத்துருக்கீங்களா? ஐயோ எங்க போனாலும் மொய்னு வர்றாங்க. மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க, இவர் என்னன்னா சும்மா போறாரு, கூட்டம் அலலையா வர்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு, ஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. ஸோ ஒரு ஜெயிச்சு வந்தாரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. ஸோ see you all in the next video. கன்சிஸ்டன்டா வீடியோஸ் போட ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். தேங்க்யூ.